ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஸ்லீவ் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு 3 பீஸு, இந்த 3 இன்ச்சில் நம்ம பீஸ் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக ஃபோல்டு பண்ணி இன்னொரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். எல்லா பீஸையும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்த அந்த பீஸை லைனிங்க்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸையும் நம்ம ஒரே அளவாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த கிளாத்தை கீழே வச்சுட்டு மெயின் கிளாத்தை மெயின் பீஸை மெயின் ஸ்லீவை நம்ம மேலே தூக்கி வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு கேப் போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு லைனிங் கிளாத்தில் இந்த மாதிரி ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுக்கலாம். அமுக்கு தையல் போட்டது எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. நல்ல பக்கமாக திருப்பி அந்த நல்ல பக்கத்தில் அந்த எண்டில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு கரெக்டாக இது பண்ணி விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம லைனிங்கை அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற எக்ஸஸ் இருக்க பீஸையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி நம்ம அதில் கோல்டு கலர் பீட்ஸ் நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக நான் B7000 குளூ எடுத்துருக்கிறேன். அதை நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், அந்த மாடல் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் அந்த நுண்ணிலே வைக்கலாம். அப்புறமா மேலே அந்த முக்கு வர மாதிரி அந்த ஷேப்லேயும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி இந்த பீட்ஸை அதில் ஒட்டி வைக்கலாம். எல்லா பீட்ஸையும் நம்ம இதே மாதிரி ஒட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பாய்.